டீ கடை ஸ்நாக்ஸ் அலம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அலம்பலுங்கிறது ஒரு ஸ்நாக்ஸோட பேர். வெங்காய பஜ்ஜி தான் அலம்பல்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஊர் சைடு சொல்ல மாட்டாங்க, பக்கத்து ஊரில் சொல்லுவாங்க. அலம்பல் 10 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் உளுந்து வடை மெதுவடை போடலான்னு சொல்லிவிட்டு அரை கப்பு உளுந்து ஊற வச்சு நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஊறினா தான் உளுந்து எப்போவுமே நல்லா டேஸ்டியாக நல்லா பஃபியாக வரும். இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, சோடாப்பு, கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. மிளகு சேர்த்துக்கிறலாம். நான் மிளகு சேர்க்கலை, பச்சை மிளகாயில் காரம் இருக்கிறனால நான் மிளகு சேர்க்கலை. இது எல்லாமே ரெடி பண்ணி இப்போ சூடாக போடுவோம். இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. மாவு நல்லா வந்தால் தான் அழகாக வரும். இந்த அளவுக்கு சூடாக போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ அலம்பல் ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் இதாக கரைச்சி வச்சுக்கிறேங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப இழுத்துக்கிறாது. நல்லா திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. அந்த மாவு நல்லா ஊறி வந்துச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லா வரும். எப்போவுமே போட்ட உடனே செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சு செய்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம மல்லி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இப்போ அதையும் அதோட போடலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணுவோம். அதுக்கு டேஸ்ட்டுக்கு சட்னி வச்சா தானே அது ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தேங்காய், பொட்டுக்கடலை, மல்லி போட்டுக்கிறேன். உப்பு, 2 மிளகாய் காரத்துக்கு. உங்களுக்கு எப்படி மிளகாய் வேணுமோ காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிக்கிடுவோம். அதையும் தாளிச்சிட்டு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ சட்னி ரெடி. வடை, சூடான அலம்பலோட ஸ்நாக்ஸ் எப்படி இருந்து பார்ப்போம். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு பற்றி நீங்களே செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அலம்பல் ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு போட்டு எடுத்தோம்னா போதும். நல்லா டேஸ்ட்டாகவும் வரும், நல்லாவும் இருக்கும். இதை தான் அலம்பல்னு சொல்லுவாங்களாம். வெங்காய பஜ்ஜி அலம்பல்னு சொல்லுவாங்களாம். இப்போ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வருது. கடையில் போட்டதை விட நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்யும்போது அதோடைய டேஸ்ட்டு எப்போவுமே நல்லாவும் இருக்கும். எந்த ஒரு இதுவும் சேர்க்காமல் நான் வீட்டில் உள்ள ஃபுட்டை வச்சு சேர்த்துருக்குறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூடான வடையோட சட்னி வச்சு நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்குது. கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.